அந்தமும் சிவனடியே அதை அறிந்தவர் புரிந்தவர் எவரில்லையே இந்த பிரம்மமுமே அவன் சூட்சமுமே பஞ்சாட்சரமே விதியது கூடியது உனக்கில்லையே நீ விளைந்திடு விளைந்திடு உனக்குள்ளையே உயிர் மூச்சினிலே ஓங்காரமெனும் சிவமந்திரமே சிவரகசியமே ஆதியும் அந்தமும் சிவனடியே அதை அறிந்தவர் புரிந்தவர் எவரில்லையே இந்த பிரம்மமுமே அவன் சூட்சமுமே பஞ்சாட்சரமே விதியது கூடியது உனக்கில்லையே நீ விளைந்திடு விளைந்திடு உனக்குள்ளையே உயிர் மூச்சினிலே ஓங்காரமெனும் சிவமந்திரமே சிவரகசியமே சிவரகசியமே அழித்தலும் படைத்தலும் எவனோ அவனே நிற்பதும் நடப்பதும் பறப்பதும் அவன்தான் சிவனே சித்தர்கள் மொத்தமும் யுத்தமாய் ஏற்றிடும் தவமே பித்தர்கள் சித்தமும் கலங்கிட மாற்றிடும் சிவமே பூமி காத்தான் பட்டியை காத்திடும் ரசமணி ஈசன் இவனே வழிபடும் மக்கள் வாழ்வினில் அறம்பட ஒளிபட வாழ்ந்திடும் சிவனே அம்பை முடுக்கை உருட்டும் சத்தம் பெறுவான் கொண்டு வெகுண்டு காக்க வருவான் கங்கை கொண்டு சூலங்கேந்தும் இவர் அபிராமி கொண்ட உலகம் போற்றும் சிவனே ஓம் நம சிவாய ஆதியும் அந்தமும் சிவனடியே அதை அறிந்தவர் புரிந்தவர் எவரில்லையே இந்த பிரம்மமுமே அவன் சூட்சமுமே பஞ்சாட்சரமே விதியது கூடியது உனக்கில்லையே நீ விளைந்திடு விளைந்திடு உனக்குள்ளையே உயிர் மூச்சினிலே ஓங்காரமெனும் சிவமந்திரமே சிவரகசியமே 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 ஊத்தை குழிதனிலே மண்ணை எடுத்தே உதிரப்புணலினிலே உண்டை சேர்த்தே வாய்த்த குயவனார் அவர் பண்ணும் பாண்டம் வரையொட்டுக்கும் ஆகாதென்று ஆடு பாம்பே. பாம்பாட்டிச் சித்தர். சுவாமி உத்தரவு கொடுத்துட்டார். நீங்க என்ன தப்பா எடுத்துக்க கூடாது. ஊர்ல இருந்து திரும்பும் போது நான் கண்டிப்பா வந்து உங்களை நேர்ல பாக்குறேன். வாங்க. சாமி, இவன் நம்ம கோவில்ல இவனோட அற்ப சித்து வேலையை காட்டிட்டானே, இவனை நாம என்ன பண்ண போறோம்? போலியா வந்த உத்தரவு இதெல்லாம் நடந்தாதானே? பிச்சுமணியை கோவிலுக்குள்ள வரவிடாம தடுத்துட்டா அவங்க பண்ற சதி வேலையை தடுத்துடலான்னு நினைச்சோம். ஆனா உத்தரவு கிடைச்சிருச்சு. அவங்களுக்கு சாமியே அனுமதி கொடுத்துருத்துன்னு இதை நாம நல்ல விதமா எடுத்துக்கலாமா? இல்ல வைத்தியர், என்னால் அப்படி எடுத்துக்க முடியாது. அனுமதி கிடைச்சா ஃபேக்டரி ஆரம்பிப்போம், இல்ல ஊருக்கே திரும்பி போயிடுவோன்னு விஜய் நினைச்சிருந்தா முதல் தடவை கிடைக்காதப்ப அவன் ஊருக்கு போயிருந்திருப்பான். கோவிலுக்குள்ளெல்லாம் கேமரா வைக்கணும்னு அவன் நினைச்சிருந்திருக்க மாட்டான். அவன் மாமா பேர்ல உத்தரவு கிடைக்கணும்ன்ற காரியத்திலேயே அவன் இறங்கியிருக்க மாட்டான். கடைசி நேரத்துல பிச்சுமணி கையை விரிச்சதோ சரி, நல்லதோ கெட்டதோ உத்தரவு என்ன வருதோ அதை ஏத்துப்போன்னு விஜய் அமைதியா இருப்பான்னு நீங்க நினைக்கிறீங்களா? என்னாலலாம் அப்படி நினைக்க முடியாது. அவன் நிச்சயமா ஏதாவது சதி வேலை பண்ணியிருப்பான். அது என்னன்றதுதான் என்னால யூகிக்க முடியல. இப்ப கொஞ்ச நாளா கோயிலுக்கு தரிசனம் பண்றேன்னு ஒரு நம்பூதிரி வந்து போறாரு. இன்னைக்கு உத்தரவு கேட்க போனப்பையும் கடைசி நேரத்துல அவர் வந்தார். புடுவைய அவரும் தொட்டு கும்பிட்டார். அவர் ஏன் ஒரு மாந்திரிகரா இருக்கக்கூடாது? அவங்க கண்கட்டி வித்த காட்டுறதுல கெட்டிக்காரங்களாச்சே. ஒருவேளை
உத்தரவு கிடைச்சது அவரோட கைங்கரியத்துல இருக்குமோ, அவர் இந்த ஊருக்கு வந்ததே விஜயோட ஏற்பாடா இருந்தா? ஏன் வைத்தியரே, அப்படி கூட இருக்கலாமா? நீங்க என்ன நினைக்கிறீங்க? சே அப்படிலாம் இருக்க வாய்ப்பு இல்லை. ஏன்னா அவர் இந்த ஊருக்கு வந்த முதல் நாள் என்னை பார்க்க வந்தாரு. அவரா என்கிட்ட தன்னை அறிமுகப்படுத்திக்கிட்டாரு. அவர் யார் தெரியுமா? கேரளால கொன்னக்கல் பட்டத்துறையோட பரம்பரையை சேர்ந்தவர். அவரோட தாத்தா பெரிய வைத்தியரா இருந்தவர். அவரை பத்தி எங்க அப்பா என்கிட்ட அடிக்கடி சொல்லி இருக்காரு. அந்த பரம்பரையில வந்தவங்க இந்த மாதிரி சாமிக்கு எதிரான காரியத்துல இறங்க மாட்டாங்க. அவர் என்ன எதுக்கு பார்க்க வந்தார் தெரியுமா? சித்தவனத்துல சப்த கன்னி பூஜை பண்ணணும், அதுக்கு அவருக்கு துணையா நான் சித்தவனத்துக்கு வரணும்னு கேட்டுக்கிட்டாரு. அதனால அப்படிப்பட்டவரை போய் நீங்க சந்தேகப்பட தேவையே இல்லை. ஒருவேளை சதி நடக்காம இருந்திருக்கலாம், சாமியே உத்தரவு கொடுத்திருக்கலாம். எனக்கு என்னமோ இது உங்களை மாதிரி சாதாரணமா எடுத்துக்க முடியல. கல்வெட்டுல எழுதிருக்கிற மாதிரி விஜய்னால இந்த ஊருக்கு சோதனைகள் வரப்போகுதுன்னா உங்க சாமி அப்புறம் எதுக்கு உத்தரவு கொடுக்கணும்? சாதாரண ஒரு மனுஷனோட செயலை கட்டுப்படுத்த முடியாதா என்ன? கண்ணா, உன்னோட தர்க்க அறிவால இத மாதிரி கேள்விகளை நீ மாத்தி மாத்தி கேட்கலாம். இதுதான் நடக்கணும்னு கல்வெட்டுல பதிச்சு வச்சிருந்தாங்கன்னா அதுபடிதான் இப்படி நடக்குதுன்னா இது கூட ஈஸ்வரனோட செயல் தானே. விஜயால சில அசம்பாவிதங்களை ஏற்படுத்தி இந்த உலகத்துக்கு ஏதாவது செய்தி சொல்லணுங்கிறது அவனோட எண்ணமா இருக்கலாம் இல்லையா? ஓ, எல்லாம் அவன் செயல்னா நடக்கிறத வேடிக்கை பார்த்துட்டு நாம சும்மா இருக்கலாமே. எதுக்கு இந்த போராட்டம், எதுக்கு இந்த பேச்செல்லாம்? ஆஹா, நீ சொல்றதும் சரிதான். அவனால இந்த ஊருக்கு தானே கெடுதல். வேடிக்கை பார்த்துட்டு சும்மா இருப்போம். அவன் உன்னை கூப்பிட்டு கன்னத்துல அரைஞ்சாலோ, நம்ம வீட்டு பொண்ணை கையை பிடிச்சி இழுத்தாலோ நாம சும்மா இருப்போம், வேடிக்கை பார்ப்போம். அப்படிதானே கண்ணா? ஈஸ்வர செயல் தானே நீ பொறுத்துப்பியா? திருப்பி அவன் கன்னத்துல ஒண்ணு கொடுப்பேல்ல, அப்ப நீ வேற இந்த ஊர் வேறயா? நம்ம ஊர்ல அநீதி நடந்தா அதை வேடிக்கை பார்த்துக்கிட்டு சும்மா இருக்கலாமா? நம்மளால ஆன ஒரு காரியம் நடந்தா அதுவும் அந்த ஈஸ்வரனோட செயல்தான். கடவுள் பக்கம் நாமளும், சாத்தான் பக்கம் அந்த விஜயும், நம்மளை வச்சு கடவுளுக்கும் சாத்தானுக்கும் நடுவுல நடக்க போற சண்டை தான் இது. இதனால அழிவுங்கிறது ரெண்டு பக்கமும் இருக்கதான் செய்யும். கடைசியில யார் ஜெயிப்பாங்கங்கிறத நான் சொல்லி தெரிய வேண்டியதில்லை. தர்மத்தின் வாழ்வுதனை சூது கவ்வும், முடிவில் தர்மமே வெல்லும். விஜய்க்கு உத்தரவு கிடைச்சிடுச்சு. அதனால சாத்தானுக்கு எதிராக நாம சண்டைக்கு தயாராவோம், அவ்வளவுதான். ஒன்றும் பயப்படாதீங்க சார், நாங்க தான் பிடிச்சிருக்கோமே, தைரியமா நடங்க. பயமா இருக்கு டாக்டர். ஒன்றும் பயப்படாதீங்க, பார்த்துக்கலாம். மெதுவா மெதுவா. பயமா இருக்கு டாக்டர். ஒன்றும் பயப்படாதீங்க, பார்த்துக்கலாம். மெதுவா மெதுவா. ப்ளீஸ் மாமா, உங்களால முடியும் மாமா. மெதுவா. குட் சார், குட் சார். அப்படிதான். நாங்களும் வரோம். ஓகே சார், ஓகே. முடியல டாக்டர், ப்ளீஸ் உட்காந்துக்கிறேன். சரி, ஓகே ஓகே. அப்படிதான். இன்னும் கொஞ்சம் பேக் போகணும், பார்த்து. மெதுவா மெதுவா உட்காருங்க. Hi Dad. Hi Vijay. It's really great to see you walking Dad. இப்போதைக்கு உங்களால நடக்கவே முடியாது தான் நினைச்சிட்டு இருந்தேன். இப்போ உங்களை பார்த்ததும் எனக்கு நம்பிக்கை வந்துச்சு, நீங்க சீக்கிரமா நடந்துட முடியும்னு. அதுக்கு காரணம் நம்ம டாக்டரும் கண்மணியும் தான். என்னால நடந்துட முடியும்னு சொல்லி நம்பிக்கையோட கொடுத்த ட்ரீட்மெண்ட் தான். கண்மணி
மனசளவில் எனக்கு நம்பிக்கை கொடுத்துட்டே இருந்தா. நான் நடக்கிறேன்னா அந்த கிரெடிட் அவங்களுக்கு தான் போய் சேரணும். டாக்டர் ஐம் எக்ஸ்ட்ரீம்லி சாரி. அன்னைக்கு அப்பாவுக்கு ஹார்ட் அட்டாக்னு சொல்லி அவங்களோட சேர்ந்து என்னை சீட் பண்ணிட்டீங்கன்னு ஐ ரியலி பிஹேவ் ரூட் வித் யூ. ஐம் சாரி. அப்பாவை இந்த அளவுக்கு நடக்க வச்சிட்டீங்களே. தேங்க்யூ ஸோ மச் டாக்டர். கண்மணி, நான் உனக்கு தேங்க்ஸ் எல்லாம் சொல்ல போறதில்ல. நீ இந்த வீட்டு பொண்ணு இருந்தாலும் உனக்கும் சில ஆசைகள் இருக்கும். அதெல்லாம் கேர் பண்ணாம அப்பா பக்கத்துல இருந்து பாத்துக்கிறியே. ரியலி ஹேட்ஸ் ஆஃப் டு யூ. விஜய், இந்த வீட்டு பொண்ணுன்னு சொல்லிட்டு அப்படியே இந்த மாதிரி ஃபார்முலா பேசணும்? நோ கண்மணி, நோ. எல்லாமே என் மனசுல இருந்து வந்த வார்த்தைகள். என்ன விஜய், இந்த வீட்டுக்கு மருமகளா வர போறவளுக்கு என்ன ஹேட்ஸ் ஆஃப் எல்லாம் சொல்ற? டாட், நான் இப்போ எவ்வளவு சந்தோஷமா வந்திருக்கேன் தெரியுமா? பெரிய சாதனை பண்ணிட்டு வந்திருக்கேன். நம்ம அதை பத்தி பேசுவோமா? ஓகே சார், நான் அப்ப கிளம்புறேன். அப்ப நான் சொன்ன மாதிரி உங்களால எப்பெல்லாம் முடியுதோ 2 பேர் உதவியோட நடக்க முயற்சி பண்ணுங்க. கண்டிப்பா டாக்டர். ஓகே சார், நான் வரேன் விஜய். தேங்க்யூ டாக்டர். வரேன் சார். Dad, I want to share a good news with you. உங்களோட ஆசையை நான் கூடி சீக்கிரம் நிறைவேற்ற போறேன். என்னப்பா சொல்ற? எஸ் டாட். பூமிகாத்தான் பட்டியில சுகர் ஃபேக்டரி ஆரம்பிக்க சாமி உத்தரவு கொடுத்தாச்சு. நிஜமா சொல்ற? ஆமா டாட். இந்த விஷயத்தை நேத்தே உங்ககிட்ட சொல்லியிருப்பேன். ஆனா உங்ககிட்ட நேர்ல சொல்லணும் தான் உடனே நானும் மாம்ஸ் கிளம்பி வந்திருக்கோம். உங்களுக்கு இப்போ சந்தோஷம் தானே? சந்தோஷம் தான்ப்பா. ஆனா இது ஒன்றும் பிசினஸ் டீல் கிடையாது. எப்படியாவது காரியத்தை சாதிக்க நாமளும் அந்த ஊருக்கு நல்லது செய்யணும் தான். ஆனா சாமி உத்தரவோடு தான் செய்யணும். இப்போ உன் பேருக்கு கிடைக்காத உத்தரவு இவன் பேருக்கு எப்படி கிடைச்சதுன்னு சொல்லிதான் எனக்கு ஆச்சரியமா இருக்கு. டாட், நீங்க பயப்படுற மாதிரி எதுவுமே இல்ல. எல்லாமே முறைப்படி தான் கிடைச்சிருக்கு. ஆக்சுவலி மாம்ஸுக்கு கடவுள் பக்தி அதிகம் இல்ல, அதனால தான் அவருக்கு கிடைச்சிருக்கும். எனிவேஸ் டாட், நான் அடுத்த கட்ட வேலையில இறங்கணும். இன்வெஸ்ட்மெண்ட், லைசன்ஸ், லேண்ட் பர்ச்சேஸ், மெஷினரி, எலக்ட்ரிசிட்டி, இப்படி நிறைய விஷயம் பேசி பிளான் பண்ண வேண்டியது இருக்கு. உங்க பிஏ, நம்ம கம்பெனி GM, லீகல் அட்வைசர், என்ஜினியர்ஸ், சர்வேயர்ஸ், இவங்க எல்லாரையும் வர சொன்னீங்கன்னா நான் உங்ககிட்ட பேசி இங்கேயே ஒரு மீட்டிங் அரேஞ்ச் பண்ணிடுறேன்னு. அதுக்கு என்ன விஜய், இன்னைக்கே எல்லாரையும் வர சொல்லிடுறேன். தேங்க்ஸ் டாட். டாட், உங்களை பெட்ரூம்குள்ள கூட்டிட்டு போறோம். நோப்பா, ஐ வில் ரிமைன் ஹியர். ஆர் யூ ஷூர்? எஸ். ஓகே டாட், நான் ஃப்ரெஷ்னா போயிட்டு வந்துடுறேன். யா. கணேஷ், சொல்லுங்க தான். விஜய் சொல்றது நம்பலாமா? நம்பலாம் தான், எல்லாம் முறைப்படி தான் நடந்திருக்கு. நான் விஜய் நம்பல. நாளைக்கு ஏதாவது ஒரு பிரச்சனைன்னா எல்லாத்துக்கும் நீ தான் பொறுப்பு ஏத்துக்க வேண்டியிருக்கும். விஜய்க்கு ஏதாவது ஒன்று ஆயிடுச்சுன்னா பாதிக்கப்பட போறது அவன் மட்டும் இல்ல, உன் பொண்ணுடைய வாழ்க்கை கூட தான். புரிஞ்சதா? இப்ப சொல்றேன், கண்மணி தான் என்னுடைய மருமக. அதனால உன்னுடைய மருமகனை பத்திரமா பார்த்துக்க வேண்டியது உன்னுடைய பொறுப்பு. அவன் கூட சேர்ந்து நீயும் பொய்யும் புருட்டும் தில்லு முள்ளு செஞ்சது யாராவது தெரிஞ்சது, படவா ராஸ்கல் தோலை உரிச்சு போடுவேன். மாமா, காஃபி போட்டு எடுத்துட்டு வரட்டுமா? குடுமா. அத்தான், நானும் போய் குளிச்சுட்டு வந்துடுறேன். சரி. அம்மாடி. அப்பா, உங்களுக்கும் சேர்த்து காஃபி போடணுமாப்பா? நான் காஃபி கேட்க வரலன்னு உனக்கே தெரியும். உன் அப்பா ஒரு பெரிய கம்பெனியோட MD ஆக போறேன், நீ இந்த வீட்டுக்கு மருமகளா வர போறேன்னு அத்தானே சொல்லிட்டாரு. அப்புறம் ஏன் ஒரு மாதிரி இருக்க? அப்பா, நான் என்ன பத்தியோ உங்களை பத்தியோ நினைக்கல. மாமாவை ஏமாத்திடலாம், ஆனா சாமி ஏமாத்த முடியுமா? அஸ்திவாரம் சரியில்லைன்னா அதை கட்டுற எவ்வளவு பெரிய கட்டிடமும் சரிஞ்சு விழுந்துரும்பா. எனக்கு பயமா இருக்கு. விஜய் பண்ற தப்புக்கு நீங்க துணை போறீங்க. உங்க 2 பேருக்கும் நான் துணை போறேன். நாளைக்கு ஒண்ணுன்னா மாமா, ஒருவேளை உனக்கு இதெல்லாம் தெரியாதமான்னு கேட்டா
நான் அவர்கிட்ட என்னப்பா பதில் சொல்லுவேன்? இன்னைக்கு வாயார மருமக மருமகன்னு சொல்றவரு அப்ப என்ன சொல்லுவாரோன்னு பயமா இருக்குப்பா. அம்மாடி, உன் பயம் தேவையில்லாதது. எதுக்கு அனாவசியமா கவலைப்படுற? அதான் மாப்பிள்ளை கூட நான் இருக்கேன்ல, எல்லாத்தையும் நான் பார்த்துக்க மாட்டேன். காஃபி போட்டு அத்தானை கொடு. ம். ஐயா, ஐயா, அடடே, வாமா ராணி, வா. ஐயா, இப்ப உடம்பு எப்படிங்கய்யா இருக்கு? நல்லாவே இருக்குமா. வைத்தியர் விஷயம் கேள்விப்பட்டு இங்க வந்து மருந்து கொடுத்துட்டு போனாரு. அதனால இப்ப நல்லாவே இருக்கேன். சந்தோஷம்யா. அப்புறம் இந்த பிரெட்டு, பன்னு, ஜாமு இதெல்லாம் சாப்பிட்டுட்டு எத்தனை நாளுக்குங்க ஐயா உடல் நலத்தோட இந்த ஊர்ல இருக்க முடியும்? எல்லாம் சரிதாம்மா. ஆனா நான் பெருந்தீனிக்காரன் கிடையாது. பிரசிடென்ட் ஐயா எனக்கு சமைக்க ஒரு அம்மா அனுப்பி வச்சிருந்தாரு. ஒரு ஆளுக்கு சமைக்க என்ன இருக்குன்னு சலிச்சுக்கவும் நானே அவங்கள வர வேண்டான்னுட்டேன். ஐயா, எனக்கு ஒன்று தோணுது, சொல்லட்டுங்களா ஐயா? சொல்லுமா. ஐயா, நான் தினமும் வியாபாரத்துக்காக இந்த ஊருக்கு தான் வந்துட்டு போறேன். நீங்க சரின்னு சொன்னீங்கன்னா நான் வேணா உங்களுக்கு சமைச்சு கொடுத்துட்டு போறேனே. உங்களுக்கு சமைச்சு கொடுத்தா எப்படியோ ஒரு சம்பளம் கொடுப்பீங்க. அது கிடைச்சதுன்னா இந்த பைய தூக்கிட்டு தெரு தெருவா போக வேண்டிய அலைச்சல் எனக்கும் குறையும் இல்ல. தங்கச்சி காலேஜுக்கு போறா, அவ படிப்பு செலவுக்கு ஆகுமேன்னு நான் ஒரு கணக்கு போட்டேன். நான் இங்க வந்து சமைக்கிறதால உங்களுக்கும் நல்லது, எனக்கும் ஒரு நல்ல காரியத்துக்கு ஆகுமேன்னு நினைச்சேங்கய்யா. அதான் கேக்குறேன். உன் தங்கச்சி படிப்பு செலவுக்கு ஆகும்னு சொல்லிட்ட. அதுக்கப்புறம் நான் சொல்றதுக்கு என்ன இருக்கு? சரிம்மா, தினம் வந்து சமைச்சு கொடு. ரொம்ப நன்றிங்கய்யா. இன்னைக்கு என்னங்கய்யா சமைக்கட்டும்? அம்மா, கஞ்சி தான் குடிக்கணும்னு வைத்தியர் சொல்லிட்டதால காலையிலேயே 3 வேளைக்கு காய்ச்சி வச்சுட்டேன். நீ நாளையிலேருந்து வை. சரிங்கய்யா. நான் வேணா நாளைக்கு வரும்போதே டவுன்ல இருந்து காய்கறி கீரைலாம் வாங்கிட்டு வந்துடுறேன்யா. சரிம்மா. சரிங்கய்யா. சரி, இந்த மாவு பாக்கெட் எல்லாம் உள்ள வேணா வச்சுட்டு போட்டுமா? சரிங்கய்யா. காசு இல்ல ஒண்ணு வேணாம், நாளைக்கு வந்து வாங்கிக்கிறேன்யா. சரிம்மா. சரி, வரேங்கய்யா. சொல்லு ராணி. சார், ஒரு நல்ல விஷயம். என்ன? இந்த ஊர்லயே கொஞ்ச நாளைக்கு தங்கறதுக்கு ஒரு சூப்பரான வழியை கண்டுபிடிச்சிட்டேன். என்ன வழி? நான் ஏற்கனவே விக்ரமன் சாரை பத்தி சொல்லியிருக்கேன்ல, அதான். அப்புறம் சோ இதுதான் என்னோட பிளான். நாளைக்கே பிருந்தாவை கொல்ல முடியும்னு என்னால அஷூரன்ஸ் எல்லாம் தர முடியாது. ஆனா பிருந்தாவுக்கு முழு சுய உணர்வு வரத்துக்கு முன்னாடி சரியான நேரம் பார்த்து நான் அவ கதையை முடிச்சிருவேன். இப்பவே அதுக்கான பிளாட்ஃபார்ம் போட்டுட்டேன். ஆனா நான் காரியத்தை முடிக்கிற வரைக்கும் நீங்க கொஞ்சம் பொறுமையா இருக்கணும். நோ, அப்படிலாம் பொறுமையா இருக்க முடியாது. எந்த நிமிஷமும் எதுவும் நடக்கும். அதனால தான் உனக்கு ப்ரெஷர் கொடுத்து ஏதாவது செஞ்சுக்கிட்டே தான் இருப்பேன். இங்க பார், எனக்கு தினமும் அங்க என்ன நடக்குங்கிறதெல்லாம் அப்டேட் பண்ணிட்டே இரு. இங்க பார், ரொம்ப நாள் இருக்காம சீக்கிரமா அவ விஷயத்தை முடிச்சிரு. அதே மாதிரி யார்கிட்டயாவது நீ மாட்டி உன்னால நான் மாட்டிக்க கூடாது. அப்படி ஏதாவது நடந்துச்சுன்னா, இந்த அமரை பத்தி உனக்கு தெரியும் நினைக்கிறேன். நான் எப்படி சார் மாட்டுவேன்? எனக்கு ஏன் லைஃபும் முக்கியம்.
அப்படியே மாட்டிக்கிட்டாலும் நான் உங்களை காட்டி கொடுக்க மாட்டேன். ஆ ஆனாலும் காரியத்தில் கண்ணாயிரு. ம் சரி சார், நான் வைக்கிறேன். சித்தரின் யோக நிஷ்டை கலையும் போது நிறைய வேலைகள் இருக்கு. அது வரைக்கும் நம்ம காத்திருக்காம தப்பான இவளையும் தண்டிக்க கூடாது. இப்ப வேண்டாம், காரணமா தான் சொல்றேன். நம்பூதிரிக்கு சொன்ன அதே பதிலா எதையும் சூட்சமமா பார்க்க தெரியணும்.